அனைவருக்கும் வணக்கங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்தில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயல் 7. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தை டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கினார். ஆன்சர் மோகன் சிங் ஜப்பானியர். தேர்ட் ஆப்ஷனுங்க, இந்திய தேசிய ராணுவத்தை மோகன் சிங்கின் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார். இந்திய தேசிய ராணுவத்தை 1942ல் உருவாக்கப்பட்டதுங்க. அப்போ 2ஆம் உலகப் போர் நடைபெற்றிருந்த சமயங்க. பின்னாடி 1943ல் தான் சுபாஷ் சந்திரபோஸ் இதற்கு தலைமையேற்றாருங்க. செகண்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? ஆன்சர் அல்லல் சேரு. தேர்ட் ஆப்ஷனுங்க, அல்லல் சேரு என்பது சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளதுங்க. இதுல வருக்கை இருக்கை என்பது தவறு. வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம், புல் என்பதன் பொருள் பறவை, மடிவு என்பதன் பொருள் சோம்பல். எனவே இது 3 தவறுங்க. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் சரி. தேர்ட் கொஸ்டின், இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பண்புத்தொகை வினைத்தொகை. செகண்ட் ஆப்ஷனுங்க. இதுல இளங்கமுகு அப்படிங்கிறது கமுகு என்பதன் பொருள் பாக்குங்க. பிரிக்கும் போது இளமை பிளஸ் கமுகு அதோட பண்பை குறிக்குது. மையீறு வந்தால் அது பண்புத்தொகை. செய்கோளம் என்பது 3 காலத்துக்கும் பொருந்தும்படி உள்ள சொற்களை வினைத்தொகையாகும். செய்கின்ற கோலம், செய்த கோலம், செய்யும் கோலம் என 3 காலத்துக்கும் பொருந்தும்படி சொற்கள் வந்திருக்குங்க. அதனால அது வினைத்தொகை. ஃபோர்த் கொஸ்டின், நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்கள் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. ஆன்சர் சேர நாடு, சோழ நாடு. தேர்ட் ஆப்ஷனுங்க. இதில் கோக்கிள்ளி அப்படிங்கிறது சொன்னாலே அது சோழ நாடு தானுங்க. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க, சேர நாடு, சோழ நாடு. ஃபிஃப்த் கொஸ்டின், வெறி கமல் கழனியுள் உளனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? ஆன்சர் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. இப்பாடல் வரிகள் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளதுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்து பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர் சரி. கூற்று காரணம் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அடுத்தது இயல் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று. பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஆ இ எனவும் அவ் என்பதை ஆ இவ் எனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். ஆமாங்க, ஆன்சர் ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது இக்குறளில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு யாது? ஆன்சர் பிறப்பு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஈற்றுச்சீர் அப்படிங்கிறது பெரிதுங்க. பேங்கிறது குறில் எழுத்து, ரீங்கிறது குறில் எழுத்து, தூ என்பது உகர வரிசைங்க. 2 குறில் உகர வரிசை வந்தனால அது நிறைவுங்க. நிறைவோட வாய்ப்பாடு பிறப்பு. நேரோட வாய்ப்பாடு நாள், நிறையோட வாய்ப்பாடு மலர், நேர்போட வாய்ப்பாடு காசு. எனவே பெரிதுங்கிறது நிறைவு, அதோட வாய்ப்பாடு பிறப்பு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. ஆன்சர் துணிவு. தேர்ட் ஆப்ஷனுங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம் என்ற பாடலில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஒளியின் அழைப்பு என்ற தலைப்பில் நா. பிச்சமூர்த்தி எழுதியிருக்காருங்க. ஃபோர்த் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடை. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஆன்சர் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது வினாங்க. விடை பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், ஞானம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் அறிவு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. அடுத்ததுங்க இயல் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இமயத்துக்கோடு உயர்ந்ததென்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் மலை உச்சி. கோடு என்பதன் பொருள் மலை உச்சி. செகண்ட் கொஸ்டின், தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஆன்சர் ஒன்றே உலகம். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஒன்றே உலகம் தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கைங்க. தேர்ட் கொஸ்டின், வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தந்த நூல் எது? ஆன்சர் ஒரு சிறு இசை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. இதுல ஒரு சிறு இசை, முன்பின், அந்நியமற்ற நதி, உயரப்பறத்தல் இது எல்லாமே வண்ணதாசன் எழுதிய நூலுங்க. ஒரு சிறு இசை என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புக்கு 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலுங்க. ஃபோர்த் கொஸ்டின், யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர் பாலை. தேர்ட் ஆப்ஷனுங்க. பாலை நிலத்தில் யா மரம் வளரும்.
5th கொஸ்டின் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை எவை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் பொருள் பின்வரும் நிலையணி. செகண்ட் ஆப்ஷனுங்க. இதில் மாடல்ல என்பதன் பொருள் செல்வத்தை குறிக்குதுங்க. செல்வம் என்பதன் பொருள் செல்வத்தை குறிக்கும். எனவே வெவ்வேறு சொற்கள் ஒரே பொருளை தருவதால் இது பொருள் பின்வரும் நிலையணி ஆகுங்க. சொல் பின்வரும் நிலையணி என்பது முன்வந்த சொல்லே இன்னும் பல இடத்துல வருங்க. ஆனா அதுக்கு வேற வேற பொருள் தரும். எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதுல எல்லாமே துப்புங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. ஆனா அதுக்கு வேற வேற பொருளுங்க. அதான் சொல் பின்வரும் நிலையணி ஆகும். ஒரே சொல் வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணிங்க. வெவ்வேறு சொல் ஒரே பொருளை தந்தால் அது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்பது முன்னர் வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகுங்க. எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதுல விளக்கு என்ற சொல் ஒரே பொருள்ல பலமுறை வந்திருக்கு. அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகுங்க. ஒரே சொல் பலமுறை வந்து ஒரே பொருள் தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகுங்க. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகுங்க. அவ்வளவுதாங்க. இயல் 7, 8, 9 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.